வணக்கம். சூரிய பகவானின் அனுகிரகத்தை பெற்ற சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் மிக நல்ல வருடமாக, அதிர்ஷ்ட வருடமாக அமையப் போகிறது. எனினும் உங்கள் பேச்சுகளில் கொஞ்சம் கடினத்தை குறைக்க வேண்டும். உங்கள் பேச்சில் கொஞ்சம் உஷ்ணத்தை, உங்கள் பேச்சில் சூட்டை கொஞ்சம் தணித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் பேசும் பேச்சானது உங்களிடம் பணிபுரிபவர்களையோ அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை மனது நோக செய்து விடுமாறு பேசாதீர்கள். அவ்வப்போது இது நிகழ்ந்து கொண்டிருக்கும். எனவே கொஞ்சம் வார்த்தையை கவனமாக கையாளுங்கள். மேலும் நீங்கள் தொட்டது தொடங்கும், எடுத்ததெல்லாம் வெற்றியாக அமையும். செலவினங்கள் அதிகமாக கூடுதலாக செலவழியும். எனவே செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். செலவினங்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் செல்வம் சேர வாய்ப்பு உள்ளது. செல்வ சேர்க்கை உங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் கடினமாகத்தான் நடைபெறும். ஏனெனில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்பவர்கள். தாராளமாக செலவு செய்யும் போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு பொருள் சேர்க்கை என்பது நடைபெறும். உங்களுக்கு ஆபரண சேர்க்கை மற்றும் புதிதாக நிலம் வாங்குவது போன்றவை எளிதாக நடைபெறும். உங்களுடைய அந்தஸ்தானது மேம்பட்டு உங்களுடைய மதிப்பும் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மேன்மேலும் பணி, அதாவது ப்ரமோஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அது போன்று ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். நீங்கள் நல்ல உழைப்பாளிகள். எனவே ப்ரமோஷனை எதிர்பார்ப்போர் இந்த வருடம் அதை நன்றாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கூடுதல் ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல நிலையில் நல்ல செல்வத்துடன் நீங்கள் விருப்பம் உள்ள ஒரு இருப்பிடத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். சுற்றுலா தலங்களில் சுற்றி பார்க்க ஆசைப்படுபவர்கள் இயற்கை மீது அதிகமாக ஒரு ஈர்ப்பு உள்ளவர்கள் நன்றாக சுற்றி பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுற்றுலா தலங்களில் சுற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்புவீர்கள். இது போன்ற உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மேற்கொண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மேற்கொண்டு அதிலும் முக்கியமாக கணக்கு பாடத்தில் சென்டம் போடுவீர்கள். சென்டம் எடுக்கும் வாய்ப்பு அதிகப்படும். உங்களுக்கு பிடித்த வண்ணமானது சிகப்பு. உங்களுக்கு சிகப்பு நிறமான மாணிக்கம் ரத்தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஆவார். உங்களுக்கு பிரச்சனை ஏதேனும் தோன்றிடில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். பெரும்பாலும் நீங்கள் பேச்சில் ரொம்ப மிகுந்த கவனம் தேவை. பேச்சை கவனமாக கையாள வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எனவே கொல்லும் வார்த்தையை விடுத்து அன்பால் பிறரை வென்றால் நீங்கள் அவர்கள் மனதில் எளிதாக தங்குவீர்கள். மேற்கொண்டு யாரையுமே உங்களது அடிமையாக நினைக்காமல் பிற மனிதர்களுக்கு அவரோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் பழகி வந்தால் அவர் உங்களுடன் நன்றாக பழகி உங்களுடன் நட்பாக சிநேகிதம் கொள்வார்கள். மேற்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வரப்போகும் சில நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என்றைக்குமே தலைமை பங்கு வகிப்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆவல் ஏற்படும். தலைமை பங்கு நிச்சயம் வகிப்பீர்கள். ஆனால் அதே சமயம் அடுத்தவர்களை தயவுசெய்து அடிமைகளாக நினைத்து விடாதீர்கள். அவர்களும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார்கள். உங்களுக்கு உதவி உங்களுடைய பணியில் மேலும் சிறக்க அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த வருடம் நீங்கள் புதிதாக வாகனம் வாங்குவதற்கு முயற்சி செய்தால் வாகனம் வாங்குவீர்கள். புதிதாக மனைகள் வாங்க நினைத்தால் வாங்கலாம். செல்வம் சேரும். இருப்பினும் உங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்து
உங்களுடைய மனைவியிடத்திலோ அல்லது உங்களுடைய பெற்ற தாயினிடத்திலோ உங்கள் பொருளை கொடுத்து அவ்வப்போது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லையேல் நீங்கள் பணத்தை கையாளும் போது அது மிகுதியாக செலவாகும். எனவே இதை கடைபிடித்து வந்தால் ஓரளவு உங்களுடைய செலவினங்கள் குறையும். செலவினங்கள் குறைந்து உங்களுடைய வருமானம் கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது பணம் கிடைக்கும். எனவே இதை கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மை தரும் துறையாகவே அமையும். உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானின் தாக்கத்தால் தைரியம் உங்களுக்கு என்றுமே குறையாது. மிகுந்த தைரியசாலிகளாக இருப்பீர்கள். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி மிகுந்த தைரியசாலிகளாக இருப்பீர்கள். உங்களுக்கு உடலை பொறுத்தளவிலும் நோய் எதுவும் வராது. சூடு சம்பந்தமான நோய் மட்டுமே அவ்வப்போது வந்து போகும். அதுவும் ரொம்ப நேரம் இருக்காது. எனவே இந்த வருடம் மிகுந்த நன்மை தரும் வருடமாக இருக்கப் போகிறது. நன்றி.